ஒரு டாபிக் வந்து அக்யூட் குரோமுல்லா நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். சிறுநீரக நோய் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கொல்லக்கூடிய நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்க தான் வரும்னு சொல்கிறாங்க. வந்துச்சுன்னா தொண்டை வறட்சி இருக்கும், பாக்டீரியா இன்ஃபெக்ஷனால வரலாம், மாத்திரை அதிகமாக எடுத்துக்கனால வரலாம், அதுக்கப்புறம் ஏதாவது இன்ஃபெக்ஷன், ஏதாவது சர்ஜரி இன்ஃபெக்ஷனால வரலாம், அதுக்கப்புறம் ஃபீவர்னால வரலாம், தலைவலி வரும், நாசியா வரும், வாமிட்டிங் வரும், வயிற்று வலி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அனலைஸ் பண்ணுறதுனா யூரின் அனலைஸ் பண்ணணும், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், எக்ஸ்ரே பண்ணி பார்க்கணும், பயாப்சி பண்ணி பார்க்கணும். பயாப்சினா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஷ்யூஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க யூஸ் பண்ண இன்ஜெக்ஷன் இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறதுனால, அதுக்கப்புறம் மீட்டு பூமியில் விளைஞ்ச பொருளை எடுத்துக்கிறதுனால வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே டயாலிசிஸ் தான், அப்புறம் வந்து டேப்லெட் எடுத்துக்கிறது. ஓகேவா? டயாலிசிஸும் டேப்லெட் எடுத்துக்கிறது தான் இந்த ட்ரீட்மெண்ட்டு. இதோட பின்விளைவுகள் என்னென்ன இருக்குன்னா, இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின் வந்து இன்கான்டினன்ஸாக போயிட்டுருக்கிறது, எடிமைட்டிஸ் வர மாதிரி இருக்கிறது, தலை ரொம்ப வலிக்கிறது, வயிறு வலிக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் நம்ம வாழணும். நம்ம அந்தரங்க பாகங்களை சுத்தமாக வச்சுக்கணும்.